अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे निरामया निरालंबा स्वात्मा रामा सुधा श्रुति संसार पंक निर्मग्न समुद्धरण पंडिता धर्माधारा धनाध्यक्षा धनधान्य विवर्धिनी विप्रप्रिया विप्ररूपा विश्वभ्रमणकारिणी विश्वग्रासा विद्रुमाभा वैष्णवी विष्णुरूपिणी अयोनि योनि निलय कूटस्था कुलरूपिणी वीरगोष्ठी प्रिया वीरा नैकन्यानादरूपिणी ரகசிய நாம தோகத்துல வாக்தேவிகள் தானாக அனுபவிச்சு அம்பாளுடைய ஆக்ஞை மேல அந்த நாமாக்களை சஹஸ்ரநாமம் மாலையா தயார் பண்ணி அம்பாளுக்கே அத கொடுக்க, இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை யாரு படிக்கிறாளோ அவளுடைய எல்லா விதமான ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு அம்பாளே அனுகிரகம் பண்ணினதான திவ்யமான ஸ்தோத்திரம். அதுல நாம் அம்பாளுடைய நாமாக்கள்ல நிராமயா நிராலம்பா ஸ்வாத்மா ராமா சுதா ஸ்ருதி அப்படிங்கிற நாமாக்களை பார்த்துட்டு இருந்தோம். அதுல நிராமயா மனுஷனுக்கு முக்கியமாக வேண்டியதுன்னா ஆரோக்கியம், ஆமயம் துன்பம், வியாதி, வியாதி இல்லாம எப்படிப்பட்டதான கொடூரமான வியாதியா இருந்தாலும் அம்பாள் சரணாகத்தை அடைஞ்சால் குறைச்சிடுவார், வியாதியை இல்லாம பண்ணிவிடுவார். ஆகையால் நிராமயா. மற்ற எல்லா பதார்த்தத்தையும் அடையறதுக்கு நமக்கு ஆசிரியமா இருக்கிறது அம்பாள். அந்த அம்பாளுக்கு இன்னொரு ஆசிரியம் இல்லைங்கிற அபிப்பிராயத்துல நிராலம்பா. இன்னொன்னு ஸ்வாத்மாராமான்னு சொல்லு, தன்னிடத்திலேயே தான் ஆனந்தமா இருக்கிறவள். சாதாரணமாக நமக்கு ஆனந்தம் இன்னொரு பதார்த்தத்தினால்தான் வருது, விஷயங்களை பார்ப்பதனால்தான் நமக்கு ஆனந்தம் வருது. அப்படி இல்லாமல் விஷய சம்யோகமாக இல்லாமல் தனக்குள்ளே தான் அடையக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருக்கே, அந்த ஆனந்தத்துக்கு ஸ்வாத்மாராமான். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு ஆரம்பிச்சு தைத்தரியோபனிஷத்து இந்த ஆனந்தத்தை சொல்றது. ஆனந்த வடிவமாகவே பரமாத்மா இருக்கான்னு சொல்றது. விஜயானமானந்தம் பிரம்மா அப்படின்னு பிரகதாரண்யகோபனிஷத்தும் இந்த ஆனந்தத்தை பத்தி சொல்றது. இந்த ஆனந்தம் எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா, முதல்ல மனுஷானந்தத்தை சொல்லி யுவாவா இருக்கணும், அத்தியனம் பண்ணி இருக்கணும், நல்ல குணங்களோட கூடி இருக்கணும், உலகம் முழுக்க அவனுக்கு அடிமையாக இருக்கணும். இப்பதனையும் இருந்தால் அது மனுஷானந்தம்னு பேரா. அதை விட 100 மடங்கு தேவ கந்தர்வானந்தம், அதை விட 100 மடங்கு கந்தர்வானந்தம், அதை விட 100 மடங்கு கர்மதேவானந்தம், அதனுடைய 100 மடங்கு தேவானந்தம், இப்படி வரிசையா போயிட்டே இருக்க. 100 மடங்கு 100 மடங்கு அப்படியே பெருக்கிட்டே போய் கடைசியில பிரஜாபதி ஆனந்தம் வரைக்கும் வச்சு அதுக்கப்புறம் மேல இருக்கிறது பிரம்மானந்தம் அப்படின்னு அந்த ஆனந்தத்தை சொல்றது. அந்த ஆனந்தம் வேற எங்கேயும் இல்லாம நமக்குள்ளேயே இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை இங்க சொல்ற. ஆத்ம கிரீடா ஆத்மரதி கிரியாவான் ஏச பிரம்மவிதாம் வரிஷ்டான்னு முண்டகோபனிஷத்து இத சொல்ற.
அப்படிப்பட்டதான ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்காளுங்கிறதுக்காக ஸ்வாத்மா ராமா இது வரைக்கும் பாரு. அதுக்கப்புறம் சுதா ஸ்ருதி. இந்த ஆனந்த பெருக்கு எங்கிருந்து வருது? அந்த குருனுடைய சரணங்கள்ல இருந்து ஏற்பட்டதான ஒரு ஆனந்த பெருக்கு, அமிர்த பெருக்கு, அது சரீரம் முழுக்க வியாபிச்சு வருது. சரணம் பவித்ரம் விததம் புராணம் ஏன பூதஸ்தர திஜஸ்வதானி அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த வேதங்களே அந்த சரணம் பவித்ரம் விததம் புராணம் அந்த குரு பாதங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம சிரசுல அது சரீரம் முழுக்க வியாபிக்கிறது. அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ஒரு அமுத பெருக்குல இவன் அப்படியே முதக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த அனுபவம். வேதாந்தங்கள்ல நம்ம வாசிக்கிறோம், நொற்று பண்றோம், வாக்கியார்த்தங்களை சொல்றோம், 4 பேருக்கு சொல்றோம், அது வேறு. ஆனா அந்த ஆத்மானுபவம் உள்ள வருது பார்த்தா அது வேறு. அந்த ஆத்மானுபவம் தான் ரொம்ப முக்கியம். அந்த அனுபவம் வந்தவனுக்கு மறுபிறவி கிடையாது. அவன் இங்கேயே வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாஹ க்ஷியந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு இங்கேயே அந்த ஞானம் வந்ததுமே இந்த இதயமானது அந்தக்குள்ள இருக்கிற மனசானது தனியா பின்னமா போறது. மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யத்துக்குத்தானே நீங்க ஜீவன் சொல்ற, ஜீவன் ஜீவாபாசம் ஏதோ சொல்லிட்டு இருக்க, மனசுல ரிஃப்ளெக்ட் ஆன சைத்தன்யத்தை. அந்த பிரதிபிம்பத்த சைத்தன்யம் மனசே போன பிறகு எங்க போறது? பிம்பத்தோட ஒன்னா போயிடுது. குடத்தை உடைச்சா குடத்துல இருக்கக்கூடியதான இடவெளியானது எப்படி பெரிய இடவெளியோட ஒன்னா போயிடுறதோ அதே போலயே இந்த ஞானம் வந்ததுமே அந்த ஜீவனானவன் சங்குச்சிதமாக இருந்தவன், பரிச்சின்னனாக இருந்தவன், அபரிச்சின்னமான பிரம்மஸ்வரூபத்தோட ஒன்னா போயிட்டான். அவனுக்கு மறுபிறவி கிடையாது. ஏன்னா மனசுலத்தானே இந்த கர்மாக்கள்லாம் இருந்தது. தட்டான அரக்கலை வச்சுட்டு இருந்ததான அந்த தங்க பொடி மாதிரி தானே இந்த கர்மாக்கள்லாம் இருந்தது. அந்த மனசுல எரிஞ்சு போயிடுச்சுத எங்க இருக்க? எல்லாமே போயிடுது. ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே அர்ஜுனா அப்படின்னு ஞானேன சதுசம் பவித்திரம் எக வித்யதே. ஞானத்தை விட பவித்திரமான பதார்த்தம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்டதான அந்த ஞானாகினி இவனுடைய மனசை எரிச்சப்படுத்த இனிமேல இவனுக்கு ஜன்மா இல்லை அப்படின்னு சொல்லு. அங்க அக்னின்னு சொல்லியிருக்கு, இங்க ஜலம்னு சொல்லிருக்கு. அந்த அமிர்த பெருக்கானது ஏற்படும். அது ஏற்பட்ட சரீரத்துல மூலாதாரத்திலிருந்து இருக்கக்கூடியதான எல்லா விதமான சக்கரங்களையும் அப்படியே நினைச்சுண்டே வரும். அதான் பாருங்க, சுதாயா சஹசிரார கர்ணிகா சந்திரகதாயா. சுதான்னா அமிர்தம். சஹசிராரகத சந்திரகர்ணிகாயா. சஹசிராரம் தலையில கீழ் நோக்கி ஒரு தாமரை மாதிரி ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அதுக்கு கர்ணிக்க நடுபாகம். அங்கே சந்திரமண்டலம் இருக்கு. தாமரை புஷ்பத்துக்கு நடுபாகம் ரவுண்டா தானே இருக்கா? அந்த கர்ணிக்க ரவுண்டா தானே இருக்கு. அது சந்திரமண்டலம். சந்திரகதாயாக ஸ்ருதி சிரவணம் அந்த அமிர்த பெருக்கு. ஏயா குண்டலினியா, இந்த குண்டலி மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினி அது வரைக்கும் போயிருக்கு. அங்கே அந்த அமிர்த பெருக்கு ஏற்பட்டிருக்கு. சுதாயா ஸ்ருதி தேவா. அது மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு திரைலோக்கிய மோகன சக்கரம், சர்வாதா பரிபூரக சக்கரம், சர்வ சந்தோபன சக்கரம், சர்வ சௌபாகியதாயக சக்கரம், சர்வார்த்த சாதக சக்கரம், சர்வ ரட்சாகர சக்கரம், சர்வ ரோகஹர சக்கரம், சர்வ சித்திப்பிரத சக்கரம், அத்தனை ஆகி சர்வானந்தமய சக்கரம் அந்த பிரம்மரந்திரம் வரைக்கும் போறது. அந்த இடங்கள்ல வரிசையா டாக்கினே ராக்கினே லாக்கினே யாக்கினே சாக்கினே அப்படின்லாம் இருக்கா. அந்தந்த தேவதைகள் அங்க இருக்க. அவளையெல்லாம் நினைக்கிறதா டாக்கின்யாதி மண்டலானி ஆப்யாயந்தீசா. டாக்கின்யாதி மண்டலங்கள் அந்தந்த சக்கரங்கள் எல்லாம் சேர்த்தா ஸ்ரீ சக்கரமா இருக்கு. உங்க சரீரமே ஸ்ரீ சக்கரம் தான். அதுக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யமே அம்பாள் தான். இப்படி தியானம் பண்ணும்போது சொல்லியிருக்கு. அப்படி அத்தான் அந்த டாக்கினியாதி தேவதைகள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தண்டு ஆப்யாயப்படுத்தண்டு சா கிரியைவ பகவதி. இப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அம்பாள். சுதா ஸ்ருதி ஒண்ணு. எத்வா
பிரசித்த சந்திரமண்டலாத் வன்னிரவியாதி திருப்தி ஜனிகா பீயூஷ விருஷ்டிரேவைவா. அக்னிமண்டலம், சூரிய மண்டலம், சந்திரமண்டலம்னு 3 மண்டலங்கள். அந்த பிரசித்தமான சந்திரமண்டலாத்து அதுல இருந்து வன்னி ரவி ஆதி திருப்தி ஜனிகா, வன்னி மண்டலம், சூரிய மண்டலம் இவைகளுக்கு கூட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஸ்வரூபம் பீயூஷ விருஷ்டி. பீயூஷம்னா அமிர்தம், அமிர்தத்தினுடைய பேருக்கு. இதான் மகிம் மூலாதாரே கமபி மணிபூரே ஹுதவகம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே கிருதி மருதமாகாசமுபரி மனோபிப்ரூ மத்தியே சகலமபி வித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்மே சஹ ரஹசி பத்யா விஹரசே அப்படின்னு ஆச்சாரியர் ஒவ்வொரு சக்கரத்திலிருந்து ஆரம்பிச்சு அந்தந்த இடத்துல இருக்குங்கிற ஸ்வரூபத்தை சொன்னார். அதை முழுக்க சுதாஸ்ருதிங்கிற ஒரு நாமத்துல சொல்லு. அதே மாதிரியே ஆச்சாரியால சௌந்தர்ல சுதாதாராசாரை சரணயுகலம் யுகலாந்தர்விகலிதை சுதாதாரா சாரை அமிர்த பெருக்கு விருட்டி மழையினால விகலிதை பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபி ரசம் நாஜ மகதா. சரீரத்தை முழுக்க நினைத்து அப்படி நம்ம ஸ்நானம் பண்ண வேண்டாம்னு நினைக்காதீங்க. உள்ள என்ன நினைக்கிறது? இந்த ரசமான உள்ள என்ன போறது, வெளியில இல்லையே. புனரபி ரசம் நாஜ மகதா அவாப்ய ஸ்வாம் பூமி. மூலாதாரத்தில் இருந்ததான அந்த அம்பாள் குண்டலினி வடிவமாக பிரம்மரந்திரம் வரைக்கும் வந்து அங்கிருந்து இந்த அமிர்த பெருக்கோட சேர்ந்து மறுபடியும் மூலாதாரத்துக்கு வந்துவிட்டாள். அவாப்ய ஸ்வாம் பூமி புஜக நிஜ நிபமத்யுஷ்டவலயம் ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி அப்படின்னு இதே ஸ்வரூபம். இத ஆச்சாரியார் அங்க சௌந்தர்லஹர்ல சொல்லியிருக்கார் 2 ஸ்லோகத்துல. இப்ப அத புராணத்துல சொன்னதான் மட்டும் சொல்ல. தசபி பஞ்சபி செய்வ சுதாமிருத பதிஸ்ரவை 5 ஒரு 10 15 அந்த பஞ்சதசி மந்திரம். பஞ்சபி தசபி பஞ்சபி செய்வ சுதாமிருத பரிஸ்ரவை கிருஷ்ணபட்சே சதா பீத்வா ஜாயந்தே பிவராசுராஹ. இந்த அமிர்த பருக்கை தேவதைகள் கிருஷ்ணபட்சத்துல அனுபவிச்சு நல்ல பலசாலிகளால் தத்தர்வம் சாம்பவி மாயா, இதைத்தான் சாம்பவி மாயா அப்படின்னு சொல்லப்படுகிறது என்று இந்த விசேஷத்தை புராணங்கள்ல சொல்லியிருக்க. இத நம்ம ஒரு தரம் சுதாதாராபிவர்ஷிணி எனக்கூடியதான 106வது நாமாவில ஒரு தரம் விஸ்தாரமாக சொல்லி இருக்கிறதுனால மறுபடியும் அதை விஸ்தாரமாக இங்க பார்க்க வேண்டாம். இது வாயு புராணாத் ஞானார்ணவே சக்தி பீஜ சாதனே. ஞானார்ணவ தந்திரத்துல சக்தி பீஜம் சௌஹு எனக்கூடியதான சக்தி பீஜத்தை சாதனம் பண்ணும் காலத்தில் ஸ்ரவத் பீயூஷதாராபிஹி வர்ஷந்தி விஷஹாரிணீம். ஸ்ரவத் பீயூஷதாராபிஹி அந்த அமிர்த பெருக்கானது சரீரம் முழுக்க உள்ள வியாபித்துக் கொண்டிருக்கும் பொழுது விஷஹாரிணி எல்லா விஷங்களும் போயிடும், வியாதிகள் எல்லாம் போயிடும். சரீரத்துக்கிட்டே வர முடியாது எல்லா வியாதியும். விஷஹாரிணி எல்லா விஷத்தையும் போக்கக்கூடியதான ஒரு சுரூபம். கடைசியில இந்த சம்சாரத்துக்கு காரணமான அவித்யா விஷத்தையும் நாசம் பண்ணிவிடுறான். அதான் விசேஷம். அம்பாள் என்ன பண்ற, முதல்ல ஏதோ உபாசனம்னு ஆரம்பிச்ச ஞானத்தை கொடுத்து மோட்சத்தையும் கொடுக்கிறா. இது ஞானமுக்தம் தாதிருஷரூபவதி இதுவா இப்படி ஆச்சு. இதற்கு பிறகு சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா. அடுத்த நாள் இந்த சம்சாரம் எனக்கூடியதான சேரு, அந்த சேத்துக்குள்ள தெரியாம மனுஷால் உள்ள விழுந்து விட்டா. சமுத்திரமா இருந்ததுன்னா ஜலமா இருக்க யாரோ போட்டுக்காரனோ அல்லது வேற யாராவது நீச்சல் தெரிஞ்சவாளோ வந்து உங்களை எடுக்கலாம். சேத்துல மாட்டின்னு இருக்கு. சேத்துல மாட்டின்டா என்ன கஷ்டம் அப்படின்னா, உங்களால நிச்சயமாக எத்தனை கோடி ஜென்மாக்களானாலும் வெளியில வர முடியாது. ஏன்னா ஒரு காலை எடுக்கணும்னு சொன்னா இன்னொரு காலை பிரஸ் பண்ணினா தானே அந்த காலை எடுக்க முடியும். அதை எடுத்து மறுபடியும் இந்த காலை எடுக்கணும்னா இந்த காலை கை வச்சு அழுத்தினா தான் வர முடியும். சோ கடைசியில என்னாச்சுன்னா சேத்துலயே இருக்க வேண்டியதுதான், மகளிர வரவே முடியாது, சகதியிலேயே இருக்க வேண்டியதுதான். ஆகையால் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான மனுஷாளுக்கு
கை கொடுக்கணும். வேற யாரு சேதுல மாட்டுக்கலையோ யாரு கரையில இருக்காளோ அவ கைய பிடிச்சு அவ இழுத்தாத்தான் வர முடியும். அதே போல நம்மளையெல்லாம் சம்சாரம் எனக்கூடியதான பங்கம், பங்கம்னா சேரு சருதி, அதுல மாட்டின்ற வாளுக்கு நிர்மக்னாள் அவளை சமுத்தரண பண்டிதா. உத்தரணம்னு மேல எடுக்கிறது மட்டுமல்ல, சமுத்தரணம். ஒரு துன்பமும் உங்களுக்கு இல்லாமல் மறுபடியும் எடுத்து கொடுக்கிறாளா. சேத்துல மாட்டின்றவா வெளியில வரமேன காலெல்லாம் செகுதி ஆயிடும். அதை கிளீன் பண்றதுக்கு ரொம்ப சிரமம். அதுக்குள்ள பூச்சி ஈச்சு எத்தனை இருக்குமோ, ஆனா ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு துன்பமும் இல்லாம சம்சாரம் ஆனந்தமான ஒரு வாழ்க்கைய கடக்கிறதுக்கு வேண்டியதான வசதிய பண்றாரு. அதுன்னா ரொம்ப விசேஷம். சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா. இந்த பண்டிதான்னு ஒரு நாம லலிதா சஹஸ்ரநாமத்துல இங்கதான் இருக்கு. ராம அஷ்டோத்தரத்துல விராதவத பண்டிதா அப்படின்னு ஒரு நாம இருக்கு. விராதன்னு ஒரு அரக்கன், அவனை எப்படி கொல்றது அப்படின்னு லக்ஷ்மணனும் ரொம்ப சிரமப்பட்டிருந்தார். ஒண்ணும் இல்ல, கீழே தள்ளினார், கழுத்துல கட்ட வரல வச்சுட்டு அப்படியே நிக்கிறார். இவனை ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன பண்ணும், அப்படியே புதைக்கணும், அப்பதான் போயிடுவார். என்ன பண்ணு, பக்கத்திலேயே அவருக்கு ஒரு பெரிய குழியை நோண்டுங்க. எங்க படுத்துட்டு இருக்காங்க பக்கத்துல நோண்டு, நோண்டினா அந்த பக்கத்துல காலார இடையை விட்டார், மேல மண்ணை மூடுந்த. என்ன சுவாமின்னார், வேற விதமா கத்தியாலேயோ பானத்தினாலேயோ ஒண்ணும் பண்ண முடியும், இது ஒண்ணுதான் அவனுக்கு வழியும் தெரிஞ்சுட்டார். அப்படி விராதனை கொல்லக்கூடியத இடத்துல தன்னுடைய பாண்டித்ய காமித்தவர் ராமன். அதே போல அம்பாள் சம்சார பங்கனும் சமுத்தரண பண்டிதா. சம்சாரத்துல இந்த சம்சாரம் என்னதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பத்தை கொடுக்கறது. ஒவ்வொரு மனுஷனிடத்துல எத்தனை ஆசைகள் இருக்கோ, இது பண்ணணும் அது பண்ணணும், அங்கே வரணும் முன்னுக்கு வரணும், இதை பண்ணணும், எத்தனை ஆசைகள் இருக்கு. அத்தனை ஆசைகள்னால அவள் கட்டப்பட்டு விட்டான். ஞாபகம் வச்சுங்க, ஆசையானது இவனை மேலுக்கு கொண்டு வரல. இந்த மாடான இருக்கிறவாள் மோட்டிவேஷன் சொல்றான். இந்த பிராரப்தம் மோட்டிவேஷன் தெரியல. சம்சாரத்துல இவனை கட்டி போடுறதுங்கிறது இவனுக்கு தெரியல. அது பண்ணணும் இது பண்ணணும், இந்த ஆசை வேணும் அந்த ஆசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். நம்ம பண்ணிட்டே இருக்கணுமா, இன்னொருத்தர் சொல்லி பண்ணப்படாதான், நமக்குள்ளேயே நமக்கு அது வரணுமா, இதை பண்ணி ஆகணும், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சொரூபம் அவனுக்கு தானே வரணும். அப்பதான் அவன் பண்ணுவான். நன்னத்தான் இருக்கு இது இல்ல. ஆனா என்ன பண்ணும், மறுபடியும் அந்த குழியிலே மாட்டிகிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு முன்னுக்கு வரையலோ சம்சாரத்துல அந்தந்த அளவுக்கு உங்களுக்கு ஆத்தியாத்மிக ரங்கத்துல வர்றது ரொம்ப கஷ்டம். பெரிய ஆபீசரா ஆயிட்டேன்னா டைமே கிடையாது, அதுலயே போய் இருக்க வேண்டியதுதான். 24 மணி அதே சிந்ததான். தச்சிந்தனம் தன்மனனம் அந்யோன்யம் தத்பிரபோதனம். சும்மா இருந்தாலும் செல்போன்ல அவ வந்து கூப்பிடுவா, இவ கூப்பிடுவா, அதை பண்ணணும் இது பண்ணணும். கான்பரன்ஸ்ங்கிறான். வீட்டுல இருக்கிறது ஒருத்தம் தான். முன்னால ஒரு பெட்டி வச்சுட்டு ஏன்னா கான்பரன்ஸ் காலுங்கிறான். என்ன பண்ணாலும் எங்கெங்கயோ யாராரோ பேசணும். இதை விட மிச்சாபூதமான பிரபஞ்சம் என்ன இருக்கு பாருங்க. இப்படியே இதுக்குள்ளேயே இந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கானே தவிர அதை விட்டு வெளியில என்னைக்குத்தான் நம்ம க்ஷேமத்தை அடைகிறதுங்கிற எண்ணமே இல்லாம போயிடுது. புதுசா எல்லா ரங்கத்திலையும் இப்படி வந்தாச்சு. பேச்சு 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 பேச்சுத்தானே தவிர ஒரு ஒன்றும் காரியமாகிறது. இத நல்லா கவனிக்கணும். ஆகையால் சம்சாரம்ங்கிறது நம்ம ஏதோ சம்சாரம்னு ஆத்துக்காரியம் மட்டும் நினைக்காதையும், சம்சாரம்னு என்ன விவகாரம்னு உங்களை சுத்தி இருக்கக்கூடியதான எல்லா பதார்த்தங்களும். இந்த சம்சாரங்கிறது ஒரு பெரிய சகுதி, அதுல மாட்டிட்டு இருக்கோம். அங்கிருந்து வெளியில வர தெரியல நமக்கு. என்ன முயற்சி பண்ணினாலும் முடியல. தினயாமின்யம் சாயம் பிராத சிசிர வசந்தம் புனராயாத. காலமே ராத்திரி இப்படித்தானே போயிட்டு இருக்க. நாளைக்கு படிப்போம் நாளைக்கு ஜப்பம் பண்றோம், ஒண்ணுமே முடியல. ரிட்டையர் ஆகிறது முடியும். ரிட்டையர் ஆனப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஒரு கமிட்டிக்கு சேர்மன் நமது முடிய மாட்டேன்டான். சரீரத்துல எது வரைக்கும் சக்தி இருக்கோ அது வரைக்கும் இப்படியே சுத்தி சுத்தி கடைசியில என்னாச்சு, கிமஹம் சாதுனா கரவம் கிமஹம் பாபம் அகரவம் இது. ஜன்மா முழுக்க நான் எல்லோருக்கும் கெடுதல பண்ணினேனே, ஒரு நல்லதையும் பண்ணலையே அப்படின்னு நான் சொன்ன பிராணன் விடுறான். 4 பேருக்கு நல்லது பண்ண வேண்டாமா? ஒரு மனுஷனா பிறந்தவன் யாரோ 4 பேருக்கு ஒரு சர்வீஸ் பண்ண வேண்டாமா? நல்ல வார்த்தையாவது பேசி இருக்க வேண்டாமா? உலகத்தை படைச்சதான அந்த பகவானையாவது நினைச்சிருக்க வேண்டாமா? ஒண்ணுமே இல்லையே. காசு புகழ் பதவி இதுலயே சுத்தி கொண்டிருந்தேனே ஒழிய ஒன்னும் பண்ணலையே. என்னால எத்தனை பேர் துன்பத்தை அனுபவிச்சிருக்க.
வீட்டுக்கு போகணும்னு சொன்னா போகக்கூடாது, இந்த வேலையை செஞ்சுட்டு தான் போகணும்னு எத்தனை தரம் அவளை இம்சப்படுத்திருக்கேன். மனசால எத்தனை தரம் இதை வச்சிருப்பா. இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கவலைப்படுறான்னா மரண சந்தர்ப்பத்துல வேணுமா? அது இதுதான் சம்சாரம்னு. அதை அனுபவிக்கும் பொழுது திதிப்பா இருக்கு, சௌக்கியமா இருக்கு, கர்வமா இருக்கு. ஆனா கடைசியில நம்ம திரும்பி பார்த்தோமே ஆனால், சிம்ஹாவலோகன நியாயத்தினால திரும்பி பார்த்தோமே ஆனால் என்னத்தை சாதிச்சோம்? எதையும் சாதிக்கல. நான் எதை எவ்வளவு பணத்தையும் புகழையும் பதவியும் வசதிகளையும் சாதிச்சேனோ இந்த வசதிகள்ல ஒரு துளி என்னால் எடுத்துட்டு போக முடியல. இதெல்லாம் எதுக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டு சாதிச்சேனே யார் எடுத்துன்னு போற? குழந்தைகள் எடுத்துன்னு போற. அவளுக்காவது ஏதாவது ஒரு திருப்தி இருக்கா? எது சம்பாதிச்சார் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார்? குழந்தைகள் தான் கொடுத்தார். இவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாலே நாங்களே சம்பாதிக்க மாட்டோமா என்ன? அப்படித்தான் தோணும். ஏன்னா உங்களுக்கு அப்படித்தானே தோன்றது. உங்க அம்மா அப்பா சம்பாதிச்சு கொடுத்தத ஏதோ கிராமாந்தரத்துல நிலத்தெல்லாம் கொடுத்தாரு. என்ன யார் அங்கே போய் இருக்க போற? அன்னைக்கு அவர் வசதியா உங்களுக்கு உபயோகப்படும்னு கொடுத்தார். அது கணக்கிலேயே அவ கொடுத்தத இந்த சரீரத்தை கொடுத்தாலே, இந்த நல்ல வழியை காமிச்சாலே அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தடா. அது இப்படி இந்த சம்சாரம் நம்ம சொல்றது இது ஒரு பெரிய பிரமம். இந்த பிரமத்துக்குள்ள இந்த சுழலுக்குள்ள மாட்டிட்டு இருந்துருக்கோம். இத உங்களது எடுக்கணுமேனு அம்பாளுடைய பாதங்களை தவிர வேற வழி இல்லை. சம்சார லட்சணாய கர்தமே, சம்சாரம் எனக்கூடியதான கர்தமம். கர்தமம்னு சருதி சேரு. நிச்சேஷேன மக்னானாம், கழுத்து வரைக்கும் மூழ்கிடுதுன்னு கைகள் கூட ஒன்றும் வேலை செய்ய முடியாது. நிச்சேஷேன மக்னானாம் சமயபுத்தரணே பண்டிதா குசலா அதையே உக்தம் கௌர்மே. கூர்ம புராணத்தை ஏமனாகபி சர்வாணி ஸ்மரந்தி சரணார்த்தினா. ஏமனாகபி யாரு சிறியேனும் அம்பாள சர்வாணி ஸ்மரந்தி சரணார்த்தினா, அம்பாள சரணாகத்தை அடைகிறாளோ சரண்யே வரண்யே காருண்ய முத்தே ஹிரண்யோதராஜ்யே ரகண்யே புண்ணியே பவாரண்ய பீஜேஷ்ட மாம் பாஹி பத்ரே நமஸ்தே 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 பவானி அப்படின்னு ஆச்சாரியா. சரண்யே ஆரம்பிச்சதுமே சரணாகிதி தான் பண்ணணும். நீங்க வேற வழி கிடையாது நமக்கு. என்ன மாட்டிட்டு இருக்கோமே. சேமனாகபி சர்வாணி ஸ்மரந்தி சரணார்த்தினா துஸ்தார அபார சம்சார சாகரே. வேற விதமா தாண்ட முடியாதான அக்கறையற்றதான சம்சார சாகரே. அபாரம், பாரம்னு கரை, அபாரம்னு அக்கறை இல்லை. அது பாடு போயிட்டே இருக்கு. எவ்வளவு தூரம் அந்த பக்கம் கரை இருக்கா இல்லையான்னு தெரியல சுவாமி. துஸ்தார அபார சம்சார சாகரே நபசந்தி தே. அவா இந்த மேல சமயக் சரதி இது சம்சார, நன்றாக சுத்தி கொண்டே இருக்கான். இங்க இருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே. பூலோகத்திலிருந்து ஸ்வர்கலோகம், ஸ்வர்கலோகத்திலிருந்து யமலோகம், யமலோகத்திலிருந்து சமயமணி லோகம், சமயமனிலிருந்து ரௌரவலோகம், ரௌரவலோகத்து பூலோகம், மறுபடியும் இங்க பன்னியா பறக்கிறான், பட்சியா பறக்கிறான். இப்படி சுத்திட்டே இருக்கா. இங்கே என்னைக்கும் சமயக்குன்னு நன்றாக, சமய ஞானம் நல்ல ஞானம், சமயக்கு நல்லதா. ஏமனாகபி சர்வாணி ஸ்மரந்தி சரணார்த்தினா துஸ்தார அபார சம்சார சாகரே நபசந்தி தே. இப்படி அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் ஜனங்களுக்கு நல்ல வழி காட்டி கொடுக்கணும். அவளை இந்த சம்சாரத்திலிருந்து உத்தாரணம் பண்ணணும். ரே ரே சித்தஸ்வம் விருதா சோக சிந்தௌ மத்தியஸ்யந்தா வஸ்மி உபாய விமுக்தே. மனசே தொம் மிருகா சோக சிந்தௌ, அனாவசியமாக இந்த துன்பம் எனக்கூடியதான ஒரு சமுத்திரத்துல மூழ்கிட்டே இருக்க. அவ என்ன வேணும், இவ என்ன வேணும், பையன் உத்தியோகம் நல்ல உத்தியோகம் வரணுமே, கல்யாணம் ஆகணுமே, பொண்ணுக்கு நல்ல கல்யாணம் ஆகணுமே, அவனுக்கு இஷ்டமான ஆத்துக்காரர் வரணுமே. இது உங்களுக்கு வரலையா? இப்படித்தானே நடக்கின்றீர்கள். மேலும் மேலும் இப்படியே சொல்ல விவகாரங்கள் எண்ணிக்கை. பேரனுக்கு சீட்டு கிடைக்கணுமே, இப்படித்தான் சொல்லிட்டு இருக்க. என்னைக்கு உங்க ஆசை புரியுறதுன்னு தெரியலையே. அவாவா பாத்துக்க மாட்டாளா? உங்களுக்கு குழந்தைகள் பிறந்தா அவளை விருத்திக்கு கொண்டு வந்திருக்காள், அவளை நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்காள். அதோட நீங்க நிக்கலாம். அவளுக்கு குழந்தை பிறக்கிறாப்பல பாத்துங்க. அதுக்கப்புறம் அவளையும், அதுக்கப்புறம் அவா குழந்தை நத்ரு வெறும் மோதா மானோஸ்வே கிரகே.
பேரனுக்கு குழந்தை கொள்ளு பேரு சௌக்கியமா இருக்கணும்னு நான் சொல்றேன். என்ன ஜென்மாவில இவன் முன்னுக்கு வர்றது கிடையாது. ஆகையால் ரே சித்தா, ஏ மனசே நான் சொல்றேன், விருதா சோகசிந்த மத்தியந்தா, இந்த சம்சார சமுத்திரத்துல மூழ்கி போயிட்டாயப்பா. வசிமுபா எம்பி முக்கியை தேவியா பாதவும் பூஜைய ஏகாட்சரேனா. இந்த ஜன்மாவில நீ பண்ண வேண்டியத அம்பாளுடைய பாதத்தை ஏகாட்சரத்தினால பூஜை பண்ணு. ஏகாட்சரம் என்ன தெரியல, தத்தே பதம் சங்கிரஹேண பிரவீமே. ஓம் ஓம் எனக்கூடியதான நாமாவனால அம்பாளை பூஜை பண்ண அம்பாளுடைய பாதத்துல. இல்ல ஹ்ரீம் எனக்கூடியதான நாமாவில பூஜை பண்ணுங்க. இல்ல தினந்தோறும் சௌன்னு சொல்லி ஒரு நாம ஒரு புஷ்பம் அம்பாள் பாதத்துல வையுங்களேன். அத்தனை துன்பங்களும் போயிடுன்னு திரிபுர சுந்தரி வேத பாத ஸ்தவத்துல ஆச்சாரியால் சொல்லியிருக்க பாக்கிறோம். இதுக்கெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகத்தினால ஞானம் வந்தாத்தான் போகும். இந்த ஜன்மாவில உபனிஷத்தை வாசிப்போம், பகவத்கீதை வாசிப்போம், சூத்திர பாஷங்கள்ல குருமுகமாக வாசிப்போம். கடைசி மூச்சு வரதுக்கு முன்னால ஞானத்தை சம்பாதிச்சுவிடுவோம். அதை விடுறது இல்ல, அடைஞ்சுதான் ஆவோம், நிச்சயமா அடைவோம். அம்பாளுடைய பாதங்களை குடிச்சா நிச்சயமாக அடைஞ்சு விடுவள். வயசு கதே கக்காமவிகார சுகே நீரே கக்காசார பீடே வித்தே கப்பரிவார ஞாதே தத்தே கசம்சார ஞாதே தத்தே கசம்சார. தத்துவமானது புரிஞ்சு போயிடுதுன்னா இனிமேல சம்சாரம் கிடையாது சுவாமி. எப்படி வயசு கதே கக்காமவிகார, வயசான பிறகு எப்படி காமங்கள் வரது இல்லையோ. சுஷ்கே நீரே கக்காசார, ஜலங்கள்லாம் காஞ்சு போயிடுச்சுன்னா இனிமேல் ஏரி எங்க இருக்குன்னா ரெட் ஏரின்னு ஒரு ஏரி இல்லையா, ரெட் ஏரியா. ஜலமெல்லாம் அங்க ஏரி எங்க இருக்கு, அதெல்லாம் வீடு கட்டி விட்டார் சுவாமி. கீழே வித்தே கப்பரிவார. நமக்கெல்லாம் ஜனங்கள் ரொம்ப பேர், ஆட்பலம் ஜாஸ்தி. சொன்னா 100 பேர் வருவா, 1000 பேர் வருவா. எங்காத்துல பூஜைன்னு வந்ததுன்னா 100 பேர் மினிமம் வந்து உட்காருவா சாப்பிடுறதுக்கு. நன்னாத்தான் இருக்கு, உங்கள்கிட்ட காசு இருக்கிற வரையத்தான். காசு இல்லைன்னு யாரு திரும்பி பாக்குறவங்கள கிடையாது. யாதே தத்வே கசம்சாரா, சம்சாரத்தை போக்கடிக்கிறாள் அம்பாள் தத்துவ ஞானத்தை கொடுத்து. அது ஞாபகம் வச்சுக்கணும். சமுத்தரண பண்டிதான்னு சொன்னால எப்படி பாண்டித்யத்தை காட்டுறா, ஞானத்தை கொடுத்து. இது வேற உங்களுக்கு சம்சாரமே இருந்ததா, எனக்கு சம்சாரம். கயத்துல பாம்பு பார்த்தேன், பயந்தேன், நடுகினேன், ஓடினேன், வேட்டு கொட்டிட்டு எல்லாம் ஆச்சு. ஆனா லைட்டு போட்ட பிறகு இங்க பாம்பு இல்ல சார். நான் பார்த்த பொழுதும் பாம்பு இல்ல, இப்பவும் இல்ல, நாளைக்கு அந்த கயத்துல பாம்பு வர போறது இல்ல. என்ன சார் பார்த்தீங்களே? நான் இல்லை, நான் சொன்னேன் பார்த்தேன், ஆனா விவகாரம் என்ன, அந்த பாம்பு நான் பாக்கிறதுக்கு முன்னாலையும் இல்ல, நான் பார்த்த சமயத்திலையும் இல்ல, பார்த்த பிறகும் இல்ல, இனிமேல எண்ணிக்கும் இல்ல. காலத்திரையாவச்சுன்னு அத்தியந்தா பாவ பிரதியோகித்தோம்னா 3 காலத்திலையும் இங்க பாம்பு என்கிறத இல்லை. என்ன பண்றது? ஆனா பார்த்ததேன்னு அதான் சம்சாரம். அதே மாதிரி நம்ம இவ்வளவு கவலைப்பட்டு இவ்வளவு சம்சாரத்துல மாற்றிட்டு திக்கு தெரியாத காட்டில சுத்திட்டே இருக்கோம். ஆனா அந்த ஞானம் வந்ததுமே ஒரு க்ஷணம் அந்த அம்பாளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்ததுமே முழுமையாக போயிடுது. இது வேற எத்தனை ஜன்மாக்கள் எடுத்தேன்னு ஒண்ணுமே தெரியாது. ஞானஸ்வரூபமா ஆத்மா ராமஹா ஆத்மரதி அந்த உபனிஷத் சொன்னதான நிலையில நம்ம இருக்க போறோம். ஆகையால் ஞாதே கத்தே கத்சாரஹா. இப்படி சம்சார பங்க நிர்முக்ன சமுத்தரண பண்டிதான். அடுத்தது யஜ்ஞப்ரியா யஜ்ஞகத்தை யஜமான ஸ்வரூபிணி. யஜ்ஞப்ரியா யஜ்ஞா பிரியா யஸ்யாக. அம்பாளுக்கு யஜ்ஞம்னா ரொம்ப இஷ்டம். அம்பாளுக்கு நவாவரண பூஜை பண்றதுல அதுவே ஒரு யஜ்ஞம். அது யஜ்ஞமா சொல்லி ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பூஜை பண்ற, அந்த பூஜை பண்றதை விட நான் பண்ணிவிட்டேன்னு ஒரு கர்வம். அனுஷ்டானம் பண்ணிட்டேன், அது பெரிய யஜ்யம். ஜோதிஷ்டம் தச பௌர்ணமாசம் எல்லாம் பண்ணக்கூடியதான யஜ்யங்கள் எல்லாம் இருக்கோ, அந்த யஜ்யங்களுக்கு என்ன பலம் இருக்கோ அந்த பலம் இங்கே இருக்கு. பக்தியோட பண்ணிட்டேன். அதனால் அந்த யஜ்யமானது அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். யஜ்ஞா பிரியாயஸ்யாஹ யஜ்ஞோ வை விஷ்ணு இது ஸ்ருதே தத் பிரியா இதுவா. யஜ்ஞம்னு சொன்னாலே மகாவிஷ்ணு ஸ்வரூபம், அதுக்கு பிரியமா இருக்கிறவள். இத
892வது நாம வைஷ்ணவின்னு சொல்லப்படுது. ஏன்னா யஜ்ஞவை விஷ்ணுன்னு, விஷ்ணுன்னா யஜ்ஞம்னாலே மகாவிஷ்ணு. அந்த விஷ்ணுவனுடைய சக்தியா அம்பாள் இருக்கா வைஷ்ணவி. இதையே 893வது நாமாவில விஷ்ணு ரூபிணி, வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி. 267வது நாம கோவிந்த ரூபிணி. அதுக்கப்புறம் பத்மநாப சகோதரி, நாராயணி நாதரூபா நாமரூப விவர்ஜிதா. எத்தனை இடங்கள்ல சொல்லிருக்க துர்கா சப்தத்துல வைஷ்ணவி சக்திரந்த வீர்யா விஸ்வசமாயம் பரமாதிருப்தா அப்படின்னு விசேஷமா இந்த வைஷ்ணவி ஸ்வரூபத்தை விசேஷமாக சொல்லு. அதான் யஜ்ஞ ரூபா. யஜ்ஞ கர்த்ரி யஜ்ஞ கர்த்தா யஜமானாத்மகா தீட்சித மூர்த்தி. ஒரு யாகத்தை பண்றான், சோம யாகத்தை பண்றான். அந்த யாகம் பண்ணும் பொழுது யாகத்துக்காக தீட்சைன்னு ஒரு யுக்தி. அந்த தீட்சை வாங்கி கொள்ளணும். அந்த தீட்சையானது வாங்கின்ற பிறகு அவன் கையில ஒரு தண்டத்தை கொடுப்பான். கிரீட்டே சோமே மைத்ராவுடனாய தண்டம் பிரயட்சதி. சோமரசத்தை வாங்கி சோம கொடிய வாங்கின பிறகு அந்த தண்டத்தை மைத்ராவரணனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னா எங்கன்னு சொல்லி அந்த தீட்சையை எட்டி அந்த தீட்சை வாங்கின்றவாள்ல யஜமான ஸ்வரூபா. அதனால பரமேஸ்வரனுடைய அஷ்டமூர்த்தி 8 ரூபங்கள்ல பூரம்பாம் செல்லோ நிலோம்பர மகர்நாதோ ஹிமாம்சுஹோ புமான்னு சொல்லிருக்கு பதில அந்த 8வது ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான் அது சாட்சாத் பரமசிவஸ்வரூபம். அதனால தீட்சித மூர்த்தி பரமசிவா தஸ்ய பத்னி தீட்சாக்கியா. அந்த தீட்சான்னாலே அந்த செயலே அம்பாளுடைய ஸ்வரூபம். சனாதன சந்தானஸ்ய மாதா ததுக்தம் லிங்கே. இதான் லிங்க புராணத்துல சொல்லி இருக்க. யஜமானாத்மகோ தேவா மகாதேவோ புதை பிரபோ. யஜமானன் எனக்கூடியவன், யஜ்ஞத்துக்கு யஜமானனா இருக்கிறவன் சாட்சாத் பரமேஸ்வரன். உக்ரயித்யுச்சதே சத்பி. உக்ராய தேவாய நமஹாங்கிற அந்த உக்ரயித்யுச்சதே சத்பி ஈசானச்சேதிதா பரைஹி உக்ராக்வயஸ்ய தேவஸ்ய யஜமான ஆத்மன பிரபோ. அப்படிப்பட்டதானது யஜமானுடைய தீட்சா பத்னி. அத அவருடைய ஆத்துக்காரிக்கு ஸ்வரூபத்துக்கு தீட்சான்னு பேரு. புதை ருக்தா சந்தான அச்சத்ததாத்மஜா. அதனால வரக்கூடியதான சந்தானம்னு பேரு பையனுக்கு. இங்க சந்தானம்னு என்ன அர்த்தம்? கர்மாக்கள்னால வரக்கூடியதான சித்த சுத்தி ரூபமான ஒரு பலம். கர்மாக்களுடைய பலம் ஏதோ ஸ்வகலோகம் கிடைக்கிறது, அங்கே அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அது போயிட்டு மறுபடியும் திருப்பி வர வேண்டியதா. அதான் கர்மாக்கள் நம்ம நிலையானால் அது என்ன? அது கர்ம குர்வந்து கேவலம் ஸ்வாத்ம சுத்தையே சித்த சுத்திக்கா. சில ஜன்மாக்கள் படி கர்மாக்களை பண்ணி 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 கடைசியில ஒரு நாளைக்கு அவளுக்கு சித்த சுத்தி வருது. சித்த சுத்தி வந்து குருலாபம் கிடைக்கிறது. அதனால வேதாந்தத்தை ஆத்ம தத்துவத்தை அடைகிறார். வாயு புராணேபி உக்ராதனு சப்தமீயா தீட்சிதை பிராமணை சஹ தீட்சா பத்னி ஸ்மிருதா தஸ்ய சந்தான புத்திர உச்சதே. உக்ராதனு சப்தமீயா. ஸ்ரீருத்ரன் சொல்லும் பொழுது நமஸ்தே மன்ய உத்தோத இடவே நமஹ. ஏ பரமேஸ்வரா, உன்னுடைய உக்ர ரூபம் இருக்கு பார்த்தேடா, அதுக்கு ஒரு நமஸ்காரம். உன்னுடைய வில்லுக்கு ஒரு நமஸ்காரம், உன்னுடைய அம்புக்கு நமஸ்காரம். என்ன பயமா இருக்குன்னு உங்களை கேட்டாரு. ஆனா பின்னால சாந்தமான ஒரு ஸ்வரூபம் இருக்கு, அதுக்கு நமஸ்காரங்கிற. ஏண்டா இந்த உக்ரமூர்த்தி எல்லாம் நம்ம சத்ருவிட்ட காமிச்சிருக்கோம், நமக்கு சாந்தமூர்த்தி இருக்கோம் அப்படின்னு பிரார்த்திக்கிறது ஸ்ரீருத்ரத்துல. அது மாதிரி உக்ராதனு சப்தமீயா தீட்சிதை பிராமணை சஹா. பரமேஸ்வரனுடைய 8 உருவங்கள்ல உக்ரம் எனக்கூடியதான உருவமானது ஒண்ணு இருக்கு. தீட்சிதை பிராமணை சஹா தீட்சா பத்னி ஸ்மிருதா தஸ்யா. அந்த அப்படிப்பட்டதான அந்த எஜமானுடைய ஸ்வரூபத்துக்கு பத்னிக்கு தீட்சான்னு பேர். தஸ்ய சந்தான புத்திர உச்சதே. இது அஷ்டசு சிவமூர்த்திஷு பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈஸ்வராய தேவாய நமஹ, பசுபதேர் தேவாய நமஹ எனக்கூடியதான 8 மூர்த்திகளில் சரமா எஜமான மூர்த்தி கடைசியில் இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் எஜமான ஸ்வரூபம். கொச்சித் வன்யதே கொச்சித் ஆத்மா. சில சமயத்துல இப்படின்னு சொல்றா எஜமானன் புமான்னு சொல்றா, கொச்சித் ஆத்மாங்கிற. ததுபயமப்யாக எஜமானஸ்ய ஸ்வஸ்ய. அடுத்தது
யஜமானஸ்வரூபிணி யஜ்ஞபிரியா யஜ்ஞகத்தின்னு அடுத்தது யஜமானஸ்வரூபிணி. எஜமானனே ஸ்வரூபமாக உள்ளவள்ங்கிற ஒரு அர்த்தத்துல சொல்லியாச்சு. இப்ப என்ன சொல்றார்? யஜமானச்ச ஸ்வஸ்த யஜமானஸ்வம். யஜமானான்னு ஒரு அதை நிறுத்தணும், ஸ்வாங்கிற இடத்துல நிறுத்தணும். யஜமானச்ச ஸ்வஸ்த யஜமானஸ்வம். தீட்சிதா ஆத்மானவும் தீட்சை வாங்கிண்டவா தம்பதிகளா தீட்சை வாங்கிண்டவா தௌ ரூபே அஸ்யாயிதி அப்படிப்பட்டதான உருவம் அம்பாளுடைய ஸ்வரூபம். அல்பாச்சுதரஸ்ய பூர்வநிபாதோ ந நித்யஹ ஏதத்ததோரிதி நிர்தேசாத். இங்க யஜமானஸ்ய ஸ்வஸ்தான்னு இருக்கு. யஜமான 4 அச்சு இருக்கு இந்த பதத்துல. யஜமான 4. ஸ்வாங்கிறத ஒரே அச்சு தான். சமாசம் பண்ணும் பொழுது ராமசாசோ லக்ஷ்மணச்சான ராம லக்ஷ்மணன் தான் சொல்லணும், லக்ஷ்மண ராமவும் சொல்லப்படாது. ஏன் சொல்லப்படாது அப்படின்னு கேட்டேன்னா, 2 பதங்களுக்குள்ள எந்த பதத்தில் லெஸ் நம்பர் ஆஃப் ஓவல்ஸ் இருக்கோ அதை முன்னால வரணும். அப்படி ஒரு ரூல் வியாக்கரணத்துல. சோ லக்ஷ்மணச்ச ராமச்சான்னு சொன்னா ராம லக்ஷ்மணவு தான் சொல்லணும், இப்படி திருப்பி சொல்லப்படாது. இப்ப யஜமானச்ச ஸ்வஸ்தான ஸ்வயஜமானவும் தானே சொல்லணும். யஜமான ஸ்வான் இந்த ரூல் பர்மனன்ட் இல்லைன்றார். அல்பாச்சுதரஸ்ய பூர்வ நிபாதா லெஸ் நம்பர் ஆஃப் வேர்ல்ஸ் இருக்கிறதா முன்னால வரணும் எனக்கூடியதான கண்டிஷன் நித்யா. இது நித்தியம் இல்ல. ஏதத்ததோஹோ இத்தியாதி நிர்தேசா. சூத்திரக்காரரை ஏதத்ததோஹோ ஒரு சூத்திரம் பண்ணிருக்க. ஏ தத்து 2 இருக்கா இல்லையா? ஏ 1 தது. ததுங்கிறதுல 1 தான் இருக்கு. அப்ப ததே தத்துன்னு தானே சொல்லணும். ஏதத்ததோன்னு சூத்திரக்காரர் சொல்லியிருக்காரு. தான் எழுதின சூத்திரமே தனக்கு மறந்து போயிட்டா. அப்ப என்ன சொல்ற, கூடிய மட்டும் அந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க, சில சமயத்துல ஃபாலோ பண்ணாத பண்ணா பரவாயில்லைன்றார். அதனால யஜமான ஸ்வான் வாக்தேவிகள் முக்தஞ்சல இங்கே பஞ்சபூதானி சந்திரார்கோ ஆத்மேதி முனி புங்கவாஹ மூர்த்திரட்டௌ சிவஸ்யாஹோ தேவதேவஸ்ய தீமதः. பஞ்சபூதானி சந்திரார்கோ பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், சூரியன், சந்திரன், சந்திர அர்க்கம், யஜமானச்சா பர்கம். பஞ்சபூதானி சந்திரார்க்கம் ஆத்மேதி முனி புங்கவா. இதான் பூரம்பாம் சனலோ நிதோம்பரம் அருநாதோ ஹிமாம்சு புமான் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்துல ஒரே லைன்ல ஆச்சாரியால் எழுதியிருக்கார். அது மூர்த்திரட்டௌ சிவஸ்யாஹோ தேவதேவஸ்ய தீமதः. இப்படி 8 மூர்த்திகள் பரமேஸ்வரன். மூர்த்தினா உருவம்னு அர்த்தம். ராமமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி. ராமனே உருவமாக கொண்டவர், கிருஷ்ணனே உருவமாக கொண்டவர். ராமமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வச்சுக்கிறேன். அந்த மூர்த்திங்கிற பதத்துக்கு அந்த உருவம் அப்படின்னு பேர். அதனால மூர்த்திரட்டௌ சிவஸ்யாஹோ தேவதேவஸ்ய தீமதः ஆத்மா தஸ்ய அஷ்டமி மூர்த்தி யஜமானத்வயா பரா. இந்த ஆத்மாங்கிறது 8வது மூர்த்தி அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தை நமக்கு இங்க இப்படி சொல்லிக்க. அப்படி யஜமான ஸ்வரூபிணி, யஜமானனாகவும் ஸ்வ எஜமான சம்பந்தியான பத்னி வடிவமாகவும் தம்பதிகளாக அம்பாள் அப்படியே இருக்கா அப்படின்னு தீட்சா ஸ்வரூபத்தை இங்க சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் இந்த சம்சாரத்திலிருந்து இவாளை தப்பித்து கொடுக்கறதுக்காக அம்பாளுடைய ஸ்வரூபத்தை ஷட்பதி ஸ்தோத்திரத்துல ஆச்சாரியார் சுலபமாக சொல்லிட்டார். உத்ருத நக நகபி தனுஜ தனுஜ குலா மித்ர மித்ர சசி திருஷ்டே திருஷ்டே பவதி பிரபவதி நபவதி கிம் பவதி ரஸ்கார. உத்ருத நக மலையை தூக்கினவரேங்கிற. ஏன்னா வைஷ்ணவி ஸ்வரூபத்துல மகாவிஷ்ணு ஸ்வரூபத்துல கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார்? மலையை தூக்கினார். உத்ருத நக நகபிதனுஜா. இது முக்த பத கிரஸ்த அலங்காரம். ஒரு ஒரு பதத்தை சொல்லி அந்த பதத்தினுடைய எண்ட மறுபடியும் ஆரம்பிக்கிறது. உத்ருத நக மறுபடியும் நகபிதனுஜா. அந்த நகாங்கிற பார்த்தா தானே எழுதுவேன். நகபித் மலைகள்லாம் வெட்டினவர் யாரு? இந்திரன். இந்த மலைகளுடைய ரெக்கைகள்லாம் வெட்டிட்டே வந்தார் அவர். ஏன்னா அது பறக்க ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு கிராமத்துல வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டு
அந்த கிராமங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ண, மலைகளுடைய ரெக்கையெல்லாம் வெட்டினார் இந்திரன் வஜ்ராயுதத்தினால. அதனால நகபி தனுஜ, நகபித் இந்திரன், அவருடைய தம்பி அனுஜா பிறகு பிறந்தவர். எங்க பிறந்தார்? அதிதிக்கு வாமனாவதாரமா பிறந்தார். அதித்தினுடைய பையன் தானே இந்திரன். அவருக்கு அதித்யர் அந்தரிக்ஷம் அதித்யர் மாதாத பிதாத புத்திரா அப்படின்னு ருக்வேதம் சொல்ற. தேவமாதா அந்த அதிதிக்கு இந்திரன் முதல்ல பிறந்தார். பிறகு அதே அந்தரிக்கு கஷ்யப பிரஜாபதிக்கும் வாமனாவதாரமா மகாவிஷ்ணு பிறந்தார். நகபி தனுஜா, பிறகு தனுஜ குலா மித்ரா, நகபி தனுஜா தனுஜ குலா மித்ரா. அந்த தனுன்னு அந்த அம்மாவுடைய குழந்தைகள் அரக்கர்கள், அவளுடைய குலத்துக்கு சத்ருவா இருந்தவர் குலா மித்ரா. மித்ர சசி திருஷ்டவும், சூரியன் சந்திரன் இவ ரெண்டு பேரும் கண்களா உடையவர் மகாவிஷ்ணு. திருஷ்டே பவதி பிரபவதி, அவர் பார்த்தார் நமக்கு சம்சாரம் இருக்குமா என்ன? பிரபவதி நபவதி கிம் பவதி வஸ்காரா. அந்த வைஷ்ணவி சக்தி ஸ்வரூபமாக பார்த்தாலேயானால் இந்த ஜன்மாவில உங்களுக்கு நிச்சயமாக சம்சாரம் போய்விடும், இன்னொரு ஜன்மா வேண்டியதில்லை. அதான் உபாசனையுடைய மகிமை என்ன? ஒழுங்கா பண்ணினவாளுக்கு அவளுக்கு மறுபிறவி இல்லைங்கிறது ஞானிக்கு எப்படியோ அப்படி சொல்றது, அவ்வளவுதான். ஆனா ஞானிக்கு இங்கேயே அவ எங்கேயும் போக வேண்டாம், இவ பிரம்மலோகத்துக்கு போய் போகணும், அந்த வித்தியாசம் இருக்கு. அது அப்புறம் சொல்றேன். தாமோதர குணமந்திர சுந்தரவதன அரவிந்த கோவிந்த பவஜலதி மதன மந்தர பரமம் தரமபனயத்வம் மே. தாமோதர குணமந்தர, தாமோதர அந்த கிருஷ்ண பரமாத்மாவே அந்த வயத்துல அம்பாள் கட்டிவிட்ட பார்த்தீங்களா யசோத, அந்த கோலத்தை தியானம் பண்ணுங்கோங்கிற. ஏண்டா வயத்துல கட்டின கோலத்தை பார்த்தேன்னா உங்க கட்டுன்னு தெரிஞ்சு போயிடுமா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா விரோதம். நமக்கு இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான கட்டு இருக்கே, இந்த பாசங்கள், இந்த மனசுல இருக்கக்கூடியதான பாசங்கள், ஆசா பாசங்கள் விட மாட்டீங்க. ஒவ்வொன்றாலும் விடலையே. குழந்தைகள், பேரன்கள், பேத்திகள், அது இருக்கு, இது இருக்கு, வீடு இருக்கு. கோபம் வந்திருந்த ஆதிகாரியோட காலம் இருந்து ஒரே சண்டை விடுறது இல்ல. கடைசியில் என்ன சொன்னார், நான் சன்னியாசம் வாங்கிறேன், பஞ்சாங்கம் கொண்டு வந்தேன். போறதே சன்னியாசம், இதுக்கு பஞ்சாங்கம் நல்ல நாள் வேண்டாம், கோபம் போட்டு சன்னியாசத்துக்கு முச்சதா கோபம் ஒருத்தான், அவனே விட்டு போறான். இது முகூர்த்தம் வேறையா, என்ன போன திரும்பி வரப்படாது இல்லையா? இல்லையா சேர்த்துக்க மாட்டாளோ இல்லையா? ஏன் நல்ல நாள் வேற பார்த்துன்னு போறது என்ன? அது மாதிரி அந்த மகாவிஷ்ணுடைய பயத்துல கயிறு கட்டினதான கோலத்தை மனசால நினைச்சா நம்ம கட்டு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். பதாமோதர குணமந்தர சுந்தரவதன அரவிந்த, அந்த வைஷ்ணவி ஸ்வரூபத்தை எந்நேரம் மனசுல நினைச்சா ஆனந்தமாகவே இருக்கு. சுந்தரவதன அரவிந்த கோவிந்த பவஜலதி மதன மந்திரா. இந்த சம்சாரம் எனக்கூடியதான ஒரு பெரிய சமுத்திரம். இந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு ஒரு மந்திர பர்வதம் வேணுமா தான். இதை கடைஞ்சாதானே இதுல இருந்து அமுதம் வரும். அது எப்படி? அது மந்தனமாக அவர் இருக்கார. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிச்சு விளையாட தினந்தோறும் படிக்க படிக்க உங்களுக்கு அம்பாளுடைய பக்தியானது வளரும். அப்படி பவதலத மதன மந்திர பரமம் தரமபனயத்வமே. என்ன பிரார்த்தனை பண்றோம், இது அது கேட்கல. பரமம் தரம், ரொம்ப பாபம் இருக்கு, அந்த பாபத்தை போக்கடிங்க. என் மனசுல இருக்கக்கூடியதான பாபத்தை போக்கடிக்கோங்கிறதா யஜமான ஸ்வரூபிணி யஜ்ஞ பிரியா யஜ்ஞகர்ஷி யஜமான ஸ்வரூபிணி. பிறகு தர்மாதாராதனாத்யக்ஷ தனதான்ய விவர்தினி. தர்மாதாரா, தர்மம்னா என்னதுன்னா அந்தந்த தேசங்கள்ல பெரியோர்கள் சனாதனமாக எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காளோ அதுக்குதான் தர்மம்னு பேர். தர்மம்னு புதுசா நீங்க ஆரம்பிச்சோன்னா இது நல்லது 4 பைசா கொடுக்கறது தர்மம், அது இல்ல. நம்ம முன்னோர்கள் ஏதத்திர பிராமணா சம்மர்ஷன யுக்தா யுக்தா அலோட்சா தர்மகாமாஸ்யோ அப்படின்னு தைத்தரியம் சொல்றது பார்த்தா, அப்படி தத்ததேசேஷு சிஷ்ட பரம்பரையா அந்தந்த தேசத்துல சிஷ்ட பரம்பரையா பரம் பரம்
இவருக்கு பிறகு இவர், இவருக்கு பிறகு இவர், இவருக்கு பிறகு இவர், இப்படி லைன சக்சஷன் நமக்கு தான் பரம்பரைன்னு பேரு. அப்படி பரம்பராயாக வேத அவிருத்தாக கிரியாக இதான் தர்மபத வாச்சாக. ததாத சம்பர்த்த ஸ்மிருதி யஸ்மிந்தே தேயாதார பாரம்பரிய கிரமாகத, எந்த தேசத்துல எந்த ஆதாரம் பரம்பரையாக வந்ததோ, ஆம்னாயி அவிருத்த வேதத்துக்கு விரோதமாக இல்லையோ, ஸ்வதர்ம பரிகீர்த்திதா, இதான் தர்மம். இந்த தர்மத்தை ஆதாரா தேஷாம் ஆசமந்தா சர்வதேசேஷு தாரா நிரர்கள பிரவாக. ஆதாரான்னு இருக்கல தர்ம ஆதார, ஆன்னு சொன்ன ஆசமந்தா முழுமையாக, சர்வதேசேஷு தாரா நிரர்கள பிரவாக. நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தா அவ முன்னோர்கள் நம்ம குலதெய்வம்ங்கிற பாருங்க. இந்த குலதெய்வம் எங்கிருந்து வந்த அம்மா அப்பா அவ அப்பா ஃபாலோ பண்ணினா, அவளுக்கு அவ அம்மா ஃபாலோ பண்ண, அவளுக்கு அவ பண்ண, எங்களுக்கு குலதெய்வம் இது அப்படிங்கிறது. ஏன் இந்த ஆதாரம் அப்படி வந்துட்டே இருக்கு. இதான் பாண்டீஸ்வரர். தர்ம ஆதார யஸ்யாவா தர்மே திஷ்டதீதி உபசாரா. இந்த தர்மத்துலதான் அம்பாள் இருக்கா. நீங்க தர்ம மார்க்கத்திலேயே இருந்து பெரியோர்கள் சொன்ன வழியிலேயே போயிட்டே இருக்க, இப்படின்னு இருந்தேலையானால் அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷம். தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படின்னு மகாநாராயணோபனிஷத்து சொல்றது. இது ஸ்ருதே தர்ம ஆதார யயாவா, எதனால எந்த அம்பாளுடைய கிருபையினால நாம் இங்கேயும் அங்கேயும் போகாமல் தர்மத்தையே பிடிச்சுட்டு இருப்போமோ, தர்மஸ்ய சர்வாதாரத்துவம் யத்கிருதம், தர்மமானது சர்வாதாரமாக யாரால செய்யப்பட்டதோ அப்படி. தனாத்யக்ஷா, தனஸ்ய அத்தியக்ஷா சுவாமி, இந்த நாம தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நிறைய காசு இருக்கோம் இல்லையோ அம்பாள்கிட்ட என்ன குபேர ஸ்வரூபமா இருக்கா. உபாசிய உபாசகையோர பேதா குபேர ரூபாவா, குபேரஸ்வரூபமா அம்பாளுக்கு. தனானி தானியானிச்ச விசிஷ்ய வர்தயதி. அம்பாளுடைய நாம சொல்லிட்டே இருந்தேனால், மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருந்தேன்னா ஒண்ணு கவலையே பட வேண்டாம், நிறைய காசு வந்து சேர, நிறைய தானியங்களும் புஷ்டியாக சமிருத்தியா ஆத்துல இருக்கும். இது இல்லைன்னு சொல்ல முடியாது, அத்தனையும் வந்துச்சு. நல்லா யோஜனை பண்ணி பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நாம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம், அப்படியும் யோஜனை பண்ணிட்டே போங்க. உங்களை மோட்ச பரியங்க அம்பாளை கொண்டு வந்து விடுவா. நடுவுல காசு இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே, ஒரு கவலையும் இருக்காது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதனால தனதான்ய விவர்தினி விப்ரப்ரியா விப்ரரூபா விஸ்வபிரமணகாரிணி. விப்ரப்ரியா பிராமணன்னா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா. பிராமணன்னா யாரு? வேதசாஸ்திராதி வித்யாவந்தோ பிராமணா விப்ரா. வேதசாஸ்திராதிகளை நல்லா படிச்சவா அவளுக்கு தான் விப்ராள். ததுத்தம் பிரம்மயவத்தே ஜன்மனா பிராமணோ ஜ்ஞேய சம்ஸ்காரே த்விஜ உச்சதே. பிறந்த பிராமண தம்பதிக்கு பிறந்ததுக்கு பிராமணன் பேர், அவ்வளவுதான். அவனுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் வந்து உபநயனாதி சம்ஸ்காரம், ஜாத்தகர்ம நாமகரண அன்னப்பிராசன உபனிஷ்கிரமண சூடாகரணம், இப்படிப்பட்டதான சம்ஸ்காரங்கள்லாம் ஆச்சுன்னா அவனுக்கு விப்ரன்னு பேர். சம்ஸ்காரையர் த்விஜ உச்சதே, த்விஜன்னு பேர். வித்யா யாதி விப்ரத்வம், வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணி உபாசனா மார்க்கத்துல வந்து ஆச்சாரசீலனா இருந்தானேயான அவனுக்கு விப்ரன்னு பேர். இந்த 3 இருந்தால் திரிபை ஸ்ரோத்ரிய உச்சதே, இந்த 3க்கு ஸ்ரோத்ரியன்னு பேர். தே பிரியா அபீஷ்டா, இப்படி நல்ல வழியில இருக்கக்கூடியதான பிராமணால கண்டா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். அவித்யோவா சவித்யோவா பிராமணோ மாமகீதனோ இது பகவத் வச்சனேன. படிச்சாலும் படைக்காத போனாலும் பிராமணுடைய சரீரத்துல எல்லா தேவதைகளும் இருக்கு, பசுமாட்டு சரீரத்துல எல்லா தேவதைகளும் இருக்கு. எங்க பசுமாடு இருந்தாலும் அதுக்கு வளம் வந்து போ. இதுக்காக நான் சொல்லேன், ரோட்ல போற பசுமாட்ட வளம் வந்து அது முட்டி சாஸ்திரம் முட்டை வச்சாருன்னு சொல்லி ஏன் சார் வந்து சாதாரணமா பசுமாட்டை பார்த்தா மனசால நமஸ்காரம் பண்ணிங்கோ, வளம் வந்தா போல நினைச்சுங்கோ. வளம் வராதனாலதான் ஒரு ராஜாவுக்கு குழந்தைகளே பிறக்காம ரகுவம்சத்துல ரொம்ப சிரமப்பட்டா தீபாதிகளுக்கெல்லாம். அது அப்படி இருக்கட்டும். ஆனா சொல்றேன், நம்ம ஊர்ல பிராமண சரீரம் ஒண்ணு, கோமாதாவுடைய சரீரம், அந்த 2 சரீரத்திலையும் சகல தேவதைகளும் இருக்கிறதாக ஐதிஹ்யம். அதனால இது கௌமிதிக்கு விப்ரேஷ கைமுதிக நியாய பிரசித்தே முக்த வசனாதேவ தாதிருஷாக விப்ராக ரூபம் ஸ்வரூபம் யத்யா. அப்படிப்பட்டதான
படித்ததான வேதாத்தியனம் பண்ணி சதாச்சாரத்தோட இருக்கக்கூடியதான பிராமண ஸ்வரூபமா நான் இருக்கேன். அதையேவ ஸ்ரூயதே யாவதே வை தேவதாஸ்தா சர்வா வேத விதி பிராமணே பிரதிவதந்தி. யாவதே வை தேவதா, எத்தனை தேவதைகளோ தா சர்வா அத்தனை பேரும் வேத விதி பிராமணே பிரதிவதந்தி. வேதவித்தார பிராமணனுடைய சரீரத்துல இருக்கா. தஸ்மாத் பிராமணம் தினே தினே நமஸ்குர்யாத். ஆகையால் ஒரு பிராமணனை வேதாத்தியனம் பண்ணி சதாச்சார சம்பன்னனா இருந்து கொண்டு சாஸ்திரத்தெல்லாம் பாதிச்சு தர்ம ரீதியாக வாழ்ந்துருக்கிற பிராமணனுக்கு தினே தினே நமஸ்குர்யாத் நாஸ்லீலம் கீர்த்தயேத். அவரை வெய்யவும் படாது. இந்த மந்திரம் அப்பப்ப கேட்டுட்டு இருக்கோம். ஸ்ராத்த தர்ப்பணாதிலையும் கேட்டுட்டு இருக்கோம், கேட்டுட்டுதான் இருக்கோம். ஆனா கவனிக்கிறது இல்லை. என்ன பண்றது? இது பராசர ஸ்மிருதிரபி பிராமணா ஜங்கமம் தீர்த்தம். பிராமணால மூவிங் தீர்த்தம். கங்கை கோதாவரின்னு அங்கே ஒரு இடத்துல இருக்குல்ல, பிராமணாளுடைய சரீரத்திலேயே அத்தனை இருக்கு. ஜங்கமம் தீர்த்தம் திருஷ்லோகேஷ விஸ்ருதம் ஏஷாம் வாக்கியோதகே நைவ. அவளுடைய வாக்குல வரக்கூடியதான தீர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா. சுத்தியந்தி மதினா ஜனா. அத்தனை ஜனங்களும் அவளுடைய சரீரத்தில் இருக்க மனசுல இருக்கிற மாலின்யங்கள்லாம் போக்கடித்துக் கொள்கிறாளா. அதவா விப்ரரூபா. விப்ரான் ரூபயதி பூர்வ ரூபவத கரோதி ஆப்யாயதி திவா. இவாளுக்கு வயசானாலும் சரீரத்துல ஆரோக்கியம் குறைஞ்சு போனாலும் அவளை பழைய மாதிரியே கொண்டு வந்து வைக்கிறாளாம். அதனால விப்ரரூபா. யஸ்யாக மந்திர ஜபாதினா, எந்த அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிப்பதனால் பிராமணானாம் ஆப்யாயனம் பவதி. ஆப்யாயனம்னா சரீரத்துல புத்துணர்ச்சி வருகிறது. வீட்டுக்கு வந்து ஏதாவது ஆப்யாயனம் சாப்பிடுறா அப்படின்னு. ஆப்யாயனம் என்ன? காபின்னு உங்களுக்கு. ஆப்யாயனம்னா ஒரு சக்தி, அப்ப டெம்பரரியா சக்தி கொடுக்கறது ஏதோ அது. அதே மாதிரி மந்திர ஜபம் பண்ணலையானால் உடம்புல ஒரு சக்தி, மனசுல ஒரு தைரியம் வருதான். அதான் இது யாவது ததுப்தம் ஆபஸ்தம்ப ஸ்மிருதம். ஆபஸ்தம்பர் சொல்றாரு அபமான தபோ விருத்தி சன்மான தபசக்ஷயா. ஒரு மனுஷன் ஒரு வித்வான் எப்படி நினைச்சுக்கணும், நம்மளை யாராவது வெசாலையானால் அப்ப என்ன நமக்கு தபசு விருத்தி ஆறுது. ஏன் தெரியுமா? பொறுமையா நீங்க இருக்கல, அந்த பொறுமை விருத்தி ஆறுதோ இல்லையோ. அதே போல சன்மான தபசக்ஷயா. 4 பேர் கௌரவம் பண்ணினா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களை பத்தி நல்ல வார்த்தை பேசி மாலையை போட்டு சாலை போட்டு அது இது பண்ணினா ஞாபகம் வச்சுங்கோ, உங்களுக்கு கர்வம் வராம இருக்கணும். எனி டைம் கர்வம் வரலாம். அதனால இன்னொருத்த ஸ்தோத்திரம் பண்ணினா நம்ம அந்த ஸ்தோத்திரத்துக்கு மசியப்படாது. ஞாபகம் வச்சுக்கோ. அர்ச்சிதோ பூஜிதோ விப்ரஹ துக்தாக உரிவ சீததி. ஒரு பிராமணனுக்கு அர்ச்சனம் பண்ணி பூஜை பண்ணி இதெல்லாம் பண்ணினா பால் கறந்ததான பசுமாடு எப்படி போயிடுறதோ அப்படி இவனும் போயிட்டு இருக்கான். சோ நீங்க அதுக்காக என்ன பண்ணணும்? ஆப்யாயதே யதாஹு துணைர் அமிர்த சம்பவை. அதுக்கு புல்ல கொடுத்து ஜலத்தை கொடுத்து இதெல்லாம் பண்ணினா அதனால சாப்பிட்டு எப்படி ஆப்யாயமா சௌக்கியமா இருக்கும். அதே மாதிரி ஏவம் ஜப இஷ்ட ஹோம இஷ்ட தினந்தோறும் ஜபம் பண்ணிட்டே இருந்தா ஆப்யாயம் வரும். சரீரத்துல மனசுல ஒரு தைரியம் வரும், ஒரு சாந்தமானது வரும், மனசுல சந்தோஷமாக இருக்கும். எப்படிப்பட்டதான பிராரப்த கர்மாவனால கஷ்டம் வந்தாலும் மனசு தளர விடாம ஒரு நிலையானது ஜபத்தினால வரும். ஜபயிச்ச ஏவம் ஜபயிச்ச ஹோமயிச்ச புனராப்யாய தேஜா அப்படின்னு ஆபஸ்தம்ப ஸ்மிருதி. இன்னைக்கெல்லாம் தர்மசாஸ்திரமா இருக்கும். நான் என்ன பண்றது? தர்மாதாராதன அத்தியட்ச தனதான்ய விவர்தினி. இப்படி விஸ்வ பிரமண ரூபிணி. கடைசியில விசேஷாம் பிரம்மாண்டானாம் பிரமணம் சிருஷ்டி ஸ்திதி நாச ரூபம். இந்த பிரம்மாண்டங்கள்லாம் பறக்கிறது, காக்கிறது, அழிகிறது எல்லாம் யாதா யாதம் காரயது அத்தனையும் அம்பாள் தான் பண்றாங்க. ஸ்வபாவமே கே கவையோ வதந்தி. சில பேர் ஸ்வபாவத்தினால் ஆறுது. உலகங்கள்லாம் ஸ்வபாவமா பறக்கிறதுன்னு சில பேர் நினைக்கிறார். காலம் காலம் எல்லாம் டைம் சார், டயத்தினால அது அப்படியே வருது. ராத்திரி ஆகமே புறத்தானே அப்படின்னு பிரம்மதேவர் முடிச்சுட்டாருன்னா பகலாம் உலகமெல்லாம் உண்டாகும். பிரம்மதேவர் அப்படி தூங்கி போயிட்டான்னு வச்சுங்களேன், உலகம் எல்லாம் போயிடுது அப்படின்னு காலப்பிரபாவமா சொல்றா சில பேர். ததான்யே பரிமுக்கியமான தேவசேஷ மகிமாத்து லோகே. ஆனா நிஜமா என்னன்னு அம்பாளுடைய மகிமை இது. ஏன்னா ஏனேதம் பிராமியதே பிரம்ம சக்கரம். இந்த பிரம்ம சக்கரமானது சுத்தப்படுகிறது.
ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானு எத்தயதி அகாயுரிந்திரியா ராம முகம் பர்த்தத ஜீவதே. பகவத்கீதையில சொல்லலையா? அதுல தேவனிஷ்டோ மகிமா சக்திரேவ பிராமிகா. அந்த அம்பாடத்துல இருக்கக்கூடியதான மகிமை, குளோரி, பவர், அது உலகத்தை எல்லாத்தையும் சுத்த வைக்கிறது. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷர்ஜுன திட்டதி. புஸ்தகத்துல இல்ல, 2வது லைன் இருக்கு. பிராமயன் சர்வபூதானி யத்ராரூடானி மாயையா. நாமெல்லாம் இந்த நூல் கட்டினதான பொம்மை மாதிரி, அது விரல ஆட்டின்டே இருந்தா இவன் ஆடிண்டே இருக்கான். அவ்வளவே தவிர ஒன்னும் சீக்கிர ஒழுங்கா நீங்க பண்ணல, எல்லாம் பரமேஸ்வரன் தான் ஆட்டி வச்சுட்டு இருக்காரு. இது சுரதேஷா. அப்புறம் விஸ்வகப்த விஸ்வ பிரமண காரணின்னு இருக்கா இல்லையா? விஸ்வம்னா உலகம், உலகத்தை சுத்தி வைக்கிறாள் என்கிற அர்த்தம் இப்ப சொன்னேன். இப்ப விஸ்வம்னு சொன்னா மகாவிஷ்ணுவுக்கு பேர். விஸ்வம்னு அவருக்கு எப்படி பேரு சார்? அதான் சார் விஷ்ணு முதல் நாம விஸ்வம் விஷ்ணர்வகாரா பூதபவ்ய பவத் பிரபோ. விஷ்ணுதாஸ் நாமத்தை டெய்லி படிக்கணும். ஏயம் கீதா நாமசகல். லலிதா சகஸ்நாமத்தை விட்டுருங்கன்னு சொல்லல. இது மோட்சத்துக்கு, அது பாபம் போறதுக்கு. எத்தனை பாபம் பண்ணினாலும் அத்தனை பாபமும் மனுஷனுக்கு போறது. எந்த பாபங்கள்லாம் போறதுக்கு பிராயஷ்சித்தமும் வேதத்துல விதிக்கலையோ, மகாபாதங்கள்லாம் அவைகள்லாம் போகணும்னு வழி ஒண்ணுதான். தினந்தோறும் விஷ்ணு சகஸ்நாமத்தை படிச்சுட்டே இருக்கும், அவ்வளவுதான். சில வருஷங்களாச்சுன்னா அத்தனை பாபமும் போச்சு. ஆகையால் அந்த விஷ்ணு, விஸ்வங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? விஷ்ணு. அதான் விஸ்வ சப்தா விஷ்ணு பரோவா விஸ்வம் விஷ்ணு வசத்காரா இத்யுக்தே சத்ய பிரமணகாரணி. அவரையும் சுத்த வச்சாலாம் அம்பாள். அவர் தங்கத்தான் இருந்தாலும் சுத்தம் கொஞ்ச நாள் அப்படின்றாலும் என்ன பண்ணினா ஸ்மரியதே தாவத் காளிகா புராணே அயம் இதிஹாசா. காளிகா புராணத்துல இந்த ஒரு கதை சொல்லி இருக்கு. ஏன்னா மகாவிஷ்ணு ஒரு நாள் என்ன பண்ணினார், ஆகாச மார்க்கத்துல அவருக்கு தனியா பிளேன் எல்லாம் வேண்டாம்னா அவருக்கு ஓன் வெஹிக்கல் இருக்கு, கருடன் இருக்க. அந்த கருடன் என்ன பண்ணி அவர் மேல ஏறிண்டு அப்படியே போயிட்டே இருக்க. இவர் போயிட்டே இருக்கிற காலத்துல காமாட்சியா எனக்கூடியதான இடம் வந்தது. இவர் கவனிக்காமல் அது மேல அப்படியே போயிட்டார். அந்த அம்பாளை பார்க்காமல் அப்படியே போயிட்டார். அதனால அம்பாளுக்கு கோபம் வந்தது. நம்ம ஊருக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வராம போனா எப்படி இருக்கு? இந்த பக்கத்து வீட்லயே இருந்தாருன்னா அது பரவாயில்ல. ஆனா எங்கேயோ கன்னியாகுமரியில இருக்கார், டெல்லியில இருக்கார், அவர் இங்க வந்து இருக்கார், 4 நாள் இருக்கார். வந்திருக்கேன்னு வேற உங்களுக்கு போன் பண்ணினார். உங்க ஆத்துக்கு வராம போயிட்டா எவ்வளவு கோபம் வரும் உங்களுக்கு. என்ன நான் அவ்வளவு குறைஞ்சு போயிட்டேன்னா என்னை வந்து பார்க்க வேண்டாமா? அதான் உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னா நானாவது வந்து உன்னை பார்த்துருப்பேனே. கோச்சுக்கல இல்லையா? கோச்சுக்கலன்னு நீங்க மனுஷால் இல்ல. விவகாரம் என்னன்னு, நமக்கு வேண்டியவா நம்மளோட உடம்பு பிறந்தவா வெகு தூரத்துல இருந்து வந்து நம்மளை பார்க்காம போயிட்டான்னா மனசு கவலையா இல்லையா? அதனால அம்பாளுக்கு கவலை வந்துதான். என்ன பண்ணினா சமுதிரத்துல போய் விழுண்டான். சாதாரணமா கோபம் வந்தா இப்படிதானே சொல்றா. அதனால என்ன ஆயிடுது, அந்த கோபம் சமுதிரத்துக்கு நடுவுல விழுந்துட்டார். அங்க ஒரு சுழல்ல மாட்டிட்டு சுத்திட்டே இருக்க. இதனால வைகுண்ட லோகத்துல மகாலட்சுமி தாயர் வெளியில போனாரே, வரலையே போனவர் சொல்லிட்டு போக வேண்டாமா? இங்க பண்ண கருணம் வண்டி இருக்குன்னு ஒழிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே சொல்லி எங்க போச்சுன்னு தேடணும். எங்க தேடுறது? உலகம் முழுக்க தேடி தேடி கடைசியில காமாட்சியாக்கு வந்தாலாம். வந்து அந்த அம்பாளுடைய காமரூப ஸ்வரூபத்துல அம்பாள்ட பார்த்தா இப்படி நமஸ்காரம் பண்ணி கேட்டுண்டா இப்படி ஆச்சு. கவலைப்படாத, சமுத்திரத்துல சுத்திட்டு இருக்காருன்னு சொல்லி தானே அதை அந்த சம்சார பங்க நிர்மர்கின சமுத்திரண பண்டிதா எடுத்துன்னு வந்து மறுபடியும் கொடுத்தாள். அப்படி அவ சந்தோஷமா மறுபடியும் வைகுண்ட ரூபத்துல அம்பாண்டி அனுகிரகத்தினால இருந்தான்னு கதை இந்த காமரூப காமாட்சியா சரித்திரத்துல விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாப்போம். ஸ்மரியதே தாவத் காளிகா புராணே அயம் இதிஹாசா. அதனால காளிகா புராணம் காளிகா தேவி தான் காமரூபத்தில் இருக்கிறதும் காமாட்சியான்னு இருக்கிறதும் காளீஸ்வரூபம். அது விஷ்ணு ஏகதா வியோம மார்க்கேண கருடாரூடா. மகாவிஷ்ணுவானவர் ஒரு நாள் ஆகாச மார்க்கத்துல கருடன் மேல ஏறி கச்சன்னு அத காமரூப தேசே நீலாச்சல வாசினியும் காமாட்சாம். அந்த காமரூபத்துல அதுக்கு நீலாச்சலம்னு பேர்.
அந்த இடத்துல இருக்கிற அம்பாள தேவியும் பிரத்யாசன்னாமபி அனாதிருத்திய ரொம்ப கிட்டதான் இருக்க, இருந்தாலும் கேர் பண்ணாமல் தாம் அப்ரணம் இவகதா போயிட்டாரியா. ததா தத் கோபவசாத் அம்பாளுடைய கோபத்தினால சமுத்திர மத்தியே பதிதா சமுத்திரத்துல விழுந்தார். தத்தைவ பிரமன்னாசி சுட்டுட்டே இருந்தார் கொஞ்ச நாள். ததா கியதா காலேன கவேஷயந்தி மகாலட்சுமி ஆத்துக்காரர் எங்கேன்னு தேடிண்டே மகாலட்சுமி நாரத முகாமிமம் விருத்தாந்தம் ஆகரண்ய. எப்பவுமே நல்லது பண்றதுக்குன்னா நாரதர் வருவார். தேடிட்டே இருக்கார். நாரதர் தான் என்ன ஆச்சுன்னார், உங்க ஆத்துக்காரரா அங்க சுத்திட்டு இருக்காருமா அப்படின்னு. எப்படி இருக்கும் பாருங்க. தபசா காமரூபாட்சியம் பிரசாத்திய காமாட்சியாம் பிரசாத்திய தபஸ்னால காமாட்சியா தேவிய சந்தோஷப்படுத்தி விஷ்ணு சாவதானீகிருத்தியா விஷ்ணுவ சரியா பண்ணி பிரமணாத் அமோசயத் இப்படி இந்த சூழல்ல மாட்டிருக்கக்கூடியதார விஷ்ணுவை காப்பாத்தினார். அதான் சம்சார பங்க நிம்மக்ன சமுத்தரண பண்டிதா. ததா சோபி தாமாராத்திய இப்படி அந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமி ரெண்டு பேரும் சேர்ந்து அம்பாளை ஆராதனை பண்ணி வைகுண்டலோகம் அத்தியவாசி இந்த வைகுண்டலோகத்துல இருந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கதை சொல்லி இருக்க. இப்படி காமாட்சியா தேவனுடைய சரித்திரம்னு சொல்லி விஸ்வ பிரமணகாரிணி இது வரைக்கும் ஆச்சு. இப்ப உலகத்தையே சாப்பிட்டுறா. விஸ்வகிராதா விஷ்ணு மாபா வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி எனக்கூடியதான அடுத்த நாமக்கள் இதை அடுத்த புதன்கிழமைக்கு பார்ப்போம். ஹரி ஓம்.